Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நேத்து கட் பண்ண லைனிங் ப்ளவுஸோட ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். கட்டிங் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். பேக் போர்ஷனும் கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்றதும் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். இதில் வந்து ஸ்லீவ்ல வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கஸ்டமரோட கை வந்து சுருண்டுட்டு வரும்ன்றதுனால அவங்க வந்து கேன்வாஸை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சைடு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவ் தேவைப்படுது. ஏன்னா கீழே 7 இன்ச்சு மேலே ஒரு 8.5 + 1, அதனால் 9 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு. இவங்க வந்து ப்ளவுஸில் வந்து சைடில் நமக்கு ஸ்லீவ் பத்தலை. அதனால் நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கா, அதாவது 1.5 இன்ச்சு தேவைப்படுது. நம்ம 2 இன்ச்சு எடுத்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு அது கரெக்டாக போய் 1.5 இன்ச்சில் நிற்கும். அதனால் நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் கிளாத்து வந்து அட்டாச் பண்ணுறேன். 2 இன்ச்சு கிளாத் எடுத்து 1.5 இன்ச்சுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்லீவ் ஷேப்லாம் எடுப்பேன். நம்ம எப்பயுமே சரி, இது மாதிரி கிளாத் பத்தாமல் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவில் வந்து சைட்லலாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துட்டையும் ப்ராப்ளம் வராது. மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. எல்லா சைடுமே 4 சைடும் போட்டுக்குங்க. ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணக்கூடாது. 2 சைடு அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணது வந்து உள்பக்கமாக போயிடும். உள்பக்கம் போயிடுச்சுன்னா அட்டாச் பண்ணதே தெரியாது. நீங்கள் இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். 2 சைடும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை எடுத்து நம்ம அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதில் வந்து உங்களுக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் கஸ்டமர் யாராவது கை சுருண்டுக்குதுமா, ஸ்லீவில் வந்து எனக்கு சரியாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ப்ராப்ளம் சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க வந்து கண்டினியூவாக இதே மெத்தட் தான். எல்லா நார்மல் ப்ளவுஸுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கும் இதே மெத்தட் தான் எடுப்பேன். இப்போ 4, அதாவது இந்த சைடு ஃபோல்டிங், அந்த சைடு ஓப்பன் சைடு 4 பீஸ் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 2 பீஸு ஃபோல்ட் பண்ண டைப்பில் இருக்குது. கீழே வந்து நம்ம 1.25 இன்ச்சு கிட்ட கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா கீழே இருந்து நம்ம லைனிங் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விடலை, 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி நிறைய கிளாத்து வச்சு ஃபோல்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கிட்ட நல்லா இன்னும் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதாவது ப்ளவுஸ் கிளாத் வந்து நல்ல கனமான கிளாத்துன்றதுனால நான் லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா விடலை. இப்போ வந்து எந்த சைடு ஃப்ரண்ட்டு வருது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம அந்த ஆல்ரெடி நாச் போட்டிருப்போம். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த வீடியோ நான் போட்டது உங்களுக்கு வந்து வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இது ஸ்டிச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரோல் வந்து எப்படி சொல்கிறது, கேன்வாஸ் ரோல். இது வந்து மொத்தமாக ரோல், அதாவது 150 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கினேன். இது வந்து நம்ம பேண்ட்டெல்லாம், சுடிதார் பேண்ட்டு எல்லாத்துக்கும் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடி பாட்டமுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு ஷர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து பட்டன் வைக்கிறதுக்கு, ஐப்பட்டி வைக்கிறதுக்கும் பட்டன்ஸ் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த கேன்வாஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இது ஒரு ரோலாகவே வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இது நல்லா திக்காகவும் இருக்கும். அதர்வைஸ் நல்ல ப்ரைஸ் வைஸ் இது எனக்கு வந்து ஓகே தான். ஏன்னா அப்பப்போ நம்ம 1 மீட்ரு 2 மீட்டருன்னு வாங்குறது செட் ஆகாது. ஒரு 150க்கு இதை நான் வாங்கி வச்சுட்டேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வர்ற ஆர்டர்ஸில் நான் அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுறது. கீழே கால் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இவங்களுக்கு நான் வந்து இது வந்து எப்பயுமே இவங்களுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதையே அப்பையிலேருந்தே பழகிடுச்சு அவங்களுக்கும். நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறது. வேறு எங்கேயும் ஸ்டிச் பண்ண கொடுக்க மாட்டாங்க, என்கிட்டே தான் கொண்டு வருவாங்க. இப்போ கீழே ஒரு மடியல் போட்டு அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். ஸ்லீவ் வந்து
ரொம்ப இது வந்து நல்ல கனமாகவும் இருக்கும், சுருட்டிக்கிட்டும் வராது. உள்ள கேன்வாஸ் இருக்கனால சுருளவே சுருளாது. சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துக்கிட்டையும் தப்பே வராது. அதாவது இது வந்து கை வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்லீவ் வரும். அப்போ நம்ம கை பெண்ட் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துக்கிட்ட நார்மலாக கொஞ்சம் சுருள்றது சகஜமான விஷயம். ஆனால் இவங்களுக்கு வந்து சுத்தமாகவே நல்லா சுருளும் அந்த இடத்துக்கிட்ட. அதனால தான் அவங்களுக்கு நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு ஸ்லீவு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு சைடு ஸ்லீவு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது இன்னொரு மெத்தடில் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ரெண்டும் ஒரே டைப் தான். ஆனால் வந்து இது ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் பண்ணது. இது வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறது. மேலே வந்து அந்த வளைவெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க 9 இன்ச்சு இல்லை 9.5 இன்ச்சு ஹைட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் கடைசியில் எனக்கு வந்து நின்னது வந்து 9 இன்ச்சு தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தடு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனாலும் அதையே யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த மெத்தட் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஷீட் எடுத்து எவ்வளோ நீட்டு தேவைன்றதை பார்த்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறத ஒரு 1/4 இன்ச் இருக்கும் பாருங்க, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இல்லை நகருதுன்ற ஃபீல் இருக்குன்னா சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வர கஸ்டமருக்கு யாருக்காவது இது மாதிரி ப்ராப்ளம், கை வந்து சுருள்ற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். லைனிங் கிளாத்து நான் கட் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன், ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நான் பார்ட்டாக போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். லென்த்தாக வீடியோ போட வேணான்னு தான் நான் பார்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே திருப்பி போட்டு பண்ணோன்னா அவ்வளோ கனமாக இருக்கும் பாருங்கள். அந்த இடம் வந்து அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நீங்களும் லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக வந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.